கடந்து அடுத்தபடியாக ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை என்று ஒன்றும் இருக்கும் என்றால் அவன் தன்னுடைய வாரிசுகளுக்கு செய்ய வேண்டிய வசியத். வசியத் என்பது நாம் பொருளாதாரத்தை நம்முடைய சொத்து பத்தை எப்படி பிரிக்கணும்ன்ற வசியத்து ஒண்ணு. பொதுவாகவே எல்லா மனிதர்களுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய அந்த நல்லுபதேசங்கள் என்று ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்றால், பிள்ளைகளுக்கு நல்லுபதேசம் செய்வது என்பது அந்த பிள்ளைகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம பிள்ளைங்க தொழுவுங்கன்னு சொன்னா பிள்ளைங்க கோவப்படுறாங்க. மொபைல் இந்த நேரத்துல நோண்டுங்க, இந்த நேரத்துல நோண்டாதீங்க, இது சரியான போக்குவரத்து கிடையாதுன்னு சொன்னா கோவப்படுறான். எதுவும் சொல்ல முடியல. பெத்தெடுத்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுன்னு நினைக்கிறோம். ஆனா எங்க சொன்னா கோச்சுப்பானோ, சண்டை போடுறான், கோவப்படுறான், புரிஞ்சுக்க மாட்டான். அப்ப இந்த இடத்துல தவறு யார் மீது இருக்கிறது என்றால் பிள்ளைகள் மீது என்பதை கடந்து பெற்றோர் மீது தான். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடிய தகுதியுடையவர்கள் சொன்னால் அதை ஏற்பார்கள், ஏற்கவில்லை என்றால் கூட கேட்பார்கள். நான் சொல்றது கூட என் புள்ள கேட்க மாட்டான் அப்படின்னா அவனை அந்த நிலையில் வளர்த்தது யார்? பாசம் கொடுக்கலாம், செல்லம் கொடுக்கலாம், அன்பை கொடுக்கணும், அரவணைப்பை கொடுக்கணும், பொருளாதாரத்தை கொடுக்கணும். அதையெல்லாம் எப்படி உங்களிடத்துல உரிமை என்று வாங்குகிறானோ அதை போன்று இந்த மார்க்க விஷயத்தை பின்பற்றுவதில் அவனுக்கு நீங்கள் கட்டளைகளை விதிக்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஒரு அத்தியாயத்தில் இருக்கிற சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கே மேற்கோள் காட்டுகிறேன். 31வது அத்தியாயம், சூரத்துல் லுக்மான் என்கிற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஇத் கால லுக்மானு லிஇப்னிஹி. எவ்வளவு ஒரு அழகான முன்மாதிரி பாருங்க. இப்படி எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அத நினைச்சு பாருங்க, அதை நினைவுபடுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறான். அவர் என்ன சொன்னாரு? அவர் லுக்மான் தன்னுடைய புதல்வருக்கு சொல்றாரு, யா புனை, என்னுடைய அருமை மகனே. அதாவது அரபியை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகள் செல்லமா கூப்பிடுறதுக்கு சில வார்த்தைகளை மாற்றுவாங்க. பனின்ற வார்த்தைய புனை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை மாத்தி மாத்தி சொல்றது ஒரு வழக்கம். அப்ப செல்லமா கூப்பிடுறது. அப்போ அந்த அடிப்படையில் அவர் அன்பா பாசமா கூப்பிடுறாரு. சின்ன பிள்ளை தானே. யா புனை, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. ஏன் தெரியுமா? இன்ன ஷிர்க லலுல்முன் அதீம், இணை கற்பித்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நாம செய்ய வேண்டிய உபதேசங்கள்ல முதல் உபதேசம் என்னன்னா, ஷிர்க் வச்சிராத. அருமை சகோதரிகளே, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஷிர்க் வைக்கிறதுன்னா ஏதோ சிலைகளை வணங்குற இடத்துல போய் அங்க கும்பிடு போடுறதுதான் ஷிர்க்குன்னு. இல்ல, இன்னைக்கு ஷிர்க் சர்வ சாதாரணமா நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பூச்சிருக்கிற கிறுக்காவே இருக்கு. சாதாரணமா வணக்கம் போடுறான். வணக்கம் எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் கும்பிடணும், எந்தெந்த விஷயங்களுக்கு சென்டிமெண்ட்ல லாக் ஆகணும்னு தெரியல. எப்படி நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு இருக்குன்னா, எப்படி மத்த மதங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கும், அந்த எல்லா சாமி மாதிரி அல்லாஹ் ஒரு சாமி. அல்லாஹ் தான் கடவுள்ங்கிற தத்துவத்தை எப்படி விளங்கி வச்சிருக்கிறான்னா, ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு சாமி இருக்கிற மாதிரி நம்முடைய சாமி அல்லாஹ் சாமி. இந்த நிலையில் இன்னைக்கு நம்முடைய சமூகம் மாறி வருகிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? லா இலாஹுன், கடவுளே கிடையாது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அந்த நம்பிக்கை ஆழமா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வரணும். விரிவா பேசுறதுக்கு நேரம் இல்ல. அடுத்து அல்லாஹ் என்ன பண்றான்? பொதுவா ஒரு அட்வைஸ் பண்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை.
பெற்றோரை பற்றி உங்களுக்கு நாம் உபதேசம் செய்கிறோம். அமலத்துகு உம்முகு, அவள் சிரமப்பட்டு சுமந்தாள். வகுதன் அலா வகுனின், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தாள் வயிற்றுல. 2 ஆண்டுகள் உனக்கு பாலூட்டினாள். அனிஷ்குர்லி, இறைவன் சொல்றான் எனக்கு நன்றி செலுத்து. அதே மாதிரி வாலிதை, உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்து. அப்போ ஒரு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்னவென்றால், பெற்றவர்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்க வேண்டும். இலையல் மசீர், ஏனென்றால் நீ திரும்பி என்னிடம்தான் வரப்போகிறாய் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசம் செய்யற மாதிரி நாம நம்முடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யணும். எப்படி அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு உபதேசம் பண்ண சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உபதேசத்தை சொல்லிவிட்டு நமக்கு ஒரு உபதேசம் பண்றான். நீங்களும் பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள், நன்றி கடன் பெற்றிருக்கிறீங்க. உனக்கு அறிவு இல்லாத ஒரு விஷயத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிருக்க மாதிரியான விஷயங்களை உன்னுடைய பெற்றோர் ஏவினால் ஃபலா துத்தியகுமா, அதுல அவங்களுக்கு கட்டுப்படாத. மத்தபடி வசாஹிபுகுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, இந்த உலக வாழ்க்கையில அவங்களிடத்துல அழகான முறையில தோழமை கொள்ளுங்க. அல்லாஹ் எப்படி எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. அடுத்து அல்லாஹ் என்ன பண்ற, திரும்ப அந்த விஷயத்துக்கு வந்துடுறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்துடுறான். அதுல என்ன சொல்றாங்க அவங்க, யா புனைய, என்னுடைய மகனே, இன்னகா, விஷயம் என்ன தெரியுமா, இந்தப்பு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின், இவ்வளவு அழகான வார்த்தை. என் அருமை மகனே, கடுகு விதை இருக்குல்ல, கடுகு, இன்கா மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்ல், கடுகு விதை அளவுக்கு சின்ன ஒரு பாவமா இருந்தா கூட அந்த பாவத்தை வானம் பூமி நீ எங்க ஒளிச்சு வச்சாலும், எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர், அல்லாஹ் நுட்பமானவன், அந்தரங்கத்தை அறியக்கூடியவன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கையில ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டு அதுல 10 பாய் ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் நேம வச்சுக்கிட்டு, அதே மாதிரி பசங்க கேர்ள் ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் பேரை வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடி மூலமாக நம்மளுடைய பெற்றோரை ஏமாத்தலாம், நண்பர்களை ஏமாத்தலாம், ஆசிரியர்களை ஏமாத்தலாம், உஸ்தாதுகளை ஏமாத்தலாம். ஆனால் படைத்தவனை ஏமாற்ற முடியுமா? இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ளனா பாய் ஃப்ரெண்ட் இல்லாத பொம்பளை புள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லயே மதிப்பு இழந்துடுறாங்க. ஒரு புள்ளனா அது ஒரு 10 பசங்க கூட பேசணும், பழகணும், போகணும், வரணும். நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், ஆணிடத்திலே பேசுவதை இஸ்லாம் தடுக்கல. பேசுகிற விதம் தங்கையாக, அண்ணனாக அப்படிதான் பழகுவான், அப்படிதான் தெரியும். அவனுக்குடைய நேரம் வரும்போதுதான் தான் யார் என்பதை அவன் வெளிப்படுத்துவான். எல்லாருக்கும் 2வது முகம் ஒண்ணு இருக்கு. வெளியே பாக்குறத வச்சு இவன் நல்லவன், இவன் வல்லவன், அண்ணன், தம்பி, அப்பா, அப்படி அந்த மாதிரி ஆங்கிள் யாரையும் வச்சிட முடியாது. அழகா சொல்றாரு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைக்கு சொல்றாங்க, நீ எங்க வேணா மறைச்சு வைப்பா, எப்படி வேணா மறைச்சு வை, அல்லாஹ் கொண்டு வருவோம், அல்லாஹ்ட்ட மறைக்க முடியாது. நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஒரு மாணவனை திடீரென்று நைட்டு 1:30 மணிக்கு காவல்துறை வந்து கைது செஞ்சு கூட்டிட்டு போகுது. பெத்தவங்களுக்கு ஒன்னும் புரியல. என்னடா இது, என் புள்ள நல்லவன், என் புள்ள நல்லவன், என் புள்ள தப்பு செய்ய மாட்டான், அவனையே பிடிக்கிறீங்க, அடிச்சு ரோட்ல இழுத்துட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா, கஷ்டப்பட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி பிள்ளைய படிக்க வச்சா புள்ள கஞ்சா சப்ளை பண்றாப்புல, விபச்சாரம் பண்ணி நிக்கிறாப்புல, வழிபறி பண்ணி மாட்டிருக்கிறாப்புல. அப்ப யோசிச்சு பாருங்க, தான் பிள்ளை என்ன செயல்களை செய்கிறான் என்பதை கூட பெற்றோர்களால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியல.
என் புள்ள நல்லவன், என் புள்ள நல்லவன், அந்த வார்த்தை தான் வருதே தவிர அவனுக்குள்ள இருக்கிற வக்கிர குணங்கள், கெட்ட எண்ணங்களை கண்டுபிடிக்க முடியலையே. பிள்ளைங்களுக்கு பண்ண வேண்டிய அட்வைஸ்ல முக்கியமான அட்வைஸ் இதுதான். தப்பு செய்யறோம் ரொம்ப சாமர்த்தியமா பண்றோம்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கொண்டு வருவான். யா புனை, என்னுடைய அருமை மகனே, அக்கிமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பண்பை நீங்கள் வளர்க்கவில்லை என்றால் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு. நிறைய பேரு தொழுடா தொழுடா தொழுதா போதும், தொழுதா போதும் என் புள்ள அப்படின்னு நினைக்கிறோம். வெறுமனே தொழுடா தொழுடான்னு சொன்னா அவங்கிட்ட தொழுகை வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் என்ன பெருசா கேட்கிறேன் என் பிள்ளைகிட்ட, 5 நேரம் தொழுவிடான்னு சொல்றேன், அதை செய்ய மாட்டானே பாய் அப்படின்னு நிக்கிறோம். 5 நேரம் தொழுவிடான்னு சொன்னா கண்டிப்பா அவன்கிட்ட அந்த பண்பு வராது. ஏன் வராது? தொழுகையை மட்டும் செஞ்சா கண்டிப்பா தொழுகை நிலைநாட்ட முடியாது. தொழுகையை பாதுகாக்கக்கூடிய நல் அமல்களை செய்யணும். அகிமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு. பிள்ளைக்கு செய்யற அட்வைஸ். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி இருப்போம்? திருடாத, ஏமாத்தாத, பொய் சொல்லாத, தொழுது, குர்ஆன் ஓது, அப்படித்தானே சொல்றோம். ஆனா லுக்மான் நபி என்ன சொல்றாங்க? என்ன டிஃபரண்ட்ல சொல்றாங்க? நீ தொழு, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை மத்தவங்கள்ட்ட போய் சொல்லு. நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போய் சொல்லணும், வாடா தொழுவ போலாம், திருடாதரா, ஏமாத்தாதரா, பொய் சொல்லாதடா, அல்லாஹ் பாப்பான்டா. அப்ப நல்ல விஷயங்களை நம் பிள்ளைகளுடைய தோழர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நிலைக்கு நம்ம பிள்ளைய உருவாக்கணும். அப்போ ஒரு தகப்பனா இருக்கிறவன், தாயா இருக்கிறவங்க பிள்ளைய தொழுதுட்டியான்னு கேட்கும் பொழுது அப்படியே பேச்சு கொடுத்து, ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நீ தொழுவ கூப்பிட மாட்டியா, அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுப்பா. யோசிச்சு பாருங்க, எந்த பெற்றோராவது இப்படி வழி காட்டுறோமா? தொழு தொழு தொழு, நீ தொழுன்னு சொல்லக்கூடியவங்க கூட எல்லாம் சேர்த்து உன் நண்பர்களையும் தொழ சொல். நன்மையை ஏவு. வன்ஹ அனில் முன்கர், தீமையை விட்டு தடு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறியா, போறோமா வந்தோமான்னு இருந்துரு. தேவையில்லாத வம்பு தும்புகள்லாம் தலையிடாத. எவனாவது எப்படியாவது போறான், நாம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்து வரணும்டா. இதுதான் பிள்ளைக்கு நம்ம பண்ற அட்வைஸ். ஆனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாங்க? நீ தொழு, நண்பர்களுக்கு நன்மையை ஏவு, அடுத்தவங்களுக்கு தீமையை தடு. நன்மையை ஏவு, தீமையை தடு. என்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க ஊர் உலகத்துக்கு மத்தவங்களுக்கு நன்மையை சொல்லி தீமையை தடுக்கிற காரியத்துல ஈடுபடுறாங்களோ அப்பதான் இயற்கையாவே அவங்க தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை அடைவார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, வஸ்பிர் அலாமா அசாபக். நீ போய் உன்னை நண்பர் வட்டாரத்துல தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் நன்மையை ஏவி தீமையை தடுத்தா அதுல நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனையெல்லாம் தூர போட்டு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழ்ந்துருப்பான்னு சொன்னா வாழ்ந்துருவான், காசு பணம் சம்பாதிச்சிருவான். ஆனா மறுமையில என்ன நிலைமைன்னு யோசிச்சுக்கோங்க. வஸ்பிர் அலாமா அசாபக். நீ தொழுகை கூப்பிட்டா உன் ஃப்ரெண்டு வரமாட்டேன்றானா, உன்னை ஒரு மாதிரி ஒதுக்குறானா, உன்னை விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டானா, உன்னை ஒரு தனிமைப்படுத்தி வேடிக்கை பாக்குறாங்களா? அசா வஸ்பிர், பொறுமையாரு, பொறுமையாரு. இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், இதாண்டா வீரமான செயலு. ஒருவன் நம்மை புறக்கணிக்கும் பொழுது, ஒருவன் கேவலப்படுத்தும் பொழுது, நமக்கு துன்பம் வரும் பொழுது, துயரம் வரும் பொழுது, நம்ம தோல்வி அடையும் பொழுது, நமக்கு கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, இழப்புகள் உருவாகும் பொழுது பொறுமையை கடைபிடி. அதுதான் வீரமான செயல். இதெல்லாம் யாரா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமா? பொறுமைனா என்னன்னே தெரியாது. நம்ம ஆளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருமை தான். எங்க அம்மா எனக்கு லேட்டஸ்ட் போன் வாங்கி கொடுத்தாங்க, பைக் வாங்கி கொடுத்தாங்க, பாக்கெட் மணி இதை கொடுத்தாங்க, நான் இந்த மாதிரி சட்டை தான் போடுவேன். இப்படி பெருமடிக்க தெரிஞ்ச நம்முடைய பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில பொறுமைன்ற தன்மையே இல்லையே. எதையாவது ஒண்ணு இழந்துதான் உடனே உட்கார்ந்துடுறானே. 10th ஃபெயில்,
நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவளே என்ன பண்ணிடுறா, கழுத்துல கயிறை கட்டிட்டு தொங்க போயிடுறா. இதுதான் நம்ம இதுதான் தைரியமா? ஒரு தோல்வியை சந்திக்கிற தைரியம் இல்ல, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ற துணிச்சல் இல்ல. வீரம்னா என்ன? 10 பேர் அடிக்கிறதும் எதிர்த்து பேசுறதும் வீரன் நெஞ்ச நிமித்தி வர்றதுதான் வீரம். வீரமா? பொறுமையை கடைபிடிக்கிறது தான் வீரம் சொல்லுது குர்ஆன். அதோட நிறுத்தல. அவர் சொல்றாரு, வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பி விடாதே, பெருமை அடிக்காத. வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியில கர்வமாக நடக்காத. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், அகப்பெருமை கொண்ட ஆணவம் கொண்ட எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நீங்க நிறைய பிள்ளைகளை பாக்குறோம், அவனை விட அந்தஸ்துல குறைஞ்சிருந்தா அவனை மதிக்க மாட்டான், கேவலமா பாக்குறான், பேச்சுல துமுறு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனசு வரல, 4 பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும்னு தோண மாட்டேங்குது, ஒரு அடக்கம் இல்ல, தன்னடக்கம் இல்ல. வயதானவங்க எந்திரிக்க முடியாம அப்படி தருவாரும் பொழுது அப்படி கையை பிடிச்சு தூக்கி விடுவோன்ற அந்த நல்ல குணம் கூட இல்ல. எவன் எப்படி போனா என்ன, நாம ஏன் அடுத்தவனுக்கு எல்லாம் மதிக்கணும்? திமிரு தெனாவட்டு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட பார்க்க முடியுது. கோபப்படுறான், ஏதாவது ஒண்ணு சொன்ன உங்க வேலையை பார்த்துப்பாங்க தெரியும். ஏன்டா அப்படி ரோட்ல தொழுவுற நேரத்துல விளையாடுறீங்க, அப்படி ஓரமா போங்கடா, தொழுவ போங்கடா, எனக்கு தெரியுங்க, உங்க வேலையை பாருங்க. கத்தாதீங்கடா, குழந்தை தூங்குது, அப்ப அங்கதான் கத்துவேன். வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டுறா, வேகமா ஓட்டாரா, அங்க வந்தா முறுக்குவான், என்ன திமிரு பெருமை. வீட்டுல போய் பெத்தவங்கள்ட்ட, ஏன் உங்க பிள்ளை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கம்மா, தொல்லை பண்றான், தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை எங்களுக்கு எப்படி பாத்துக்கணும்னு தெரியாதா சொல்ல வந்துட்டீர்னு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராங்க. அப்ப இப்படித்தான் நம்முடைய சமுதாயம் இன்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. லுக்மான் சொல்றாங்க தான் பிள்ளைக்கு, வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பாதே. வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியில கர்வத்தோட நடக்காத. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், கர்வம் அடித்து பெருமை அடிக்கிற ஒருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வக்ஸித் ஃபீ மஷ்இக வகுலுல் மின் சௌதிக், உன் நடையில் துமுரோட அப்படி வேக வேகமா நடப்பா, டர் குரு டர்னு ஒண்ணுத்தும் கிடையாது, சும்மா வெத்து பந்தா. அவங்க சொல்றாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அவங்க நடையில் நீ நடுநிலையை கடைபிடி, சாதாரணமாவும் நடக்காத, வேகமாவும் நடக்காத, நடுத்தரமா நட. வகுலுல் மின் சௌதிக், நீ நம்ம பிள்ளைங்க இருக்கிற குணம் பாருங்க, ரோட்ல அப்படி நின்று டேய் அப்படின்னு கத்துவார். அப்படிதான் ஊர்ல பெரிய டான் மாதிரியும், அவரை மிஞ்ச ஆள் இல்லாத மாதிரியும், ஏரியாக்குள்ள அவரை பார்த்தா 10 பேர் பயப்படுற மாதிரி இந்த பந்தா. நீங்க சொல்றாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், வகுலுல் மின் சௌதிக், சத்தங்களை தாழ்த்திக்கோ, குறை. இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர், கத்துறது கழுதை கூட கத்த தெரியும். சத்தங்களிலே வெறுக்கத்தக்கது கழுதையின் சத்தம்ன்றாங்க. நீ சத்தம் விட்டு பேசுனா, கத்தி கத்தி 4 பேர் மிரட்டினா வீரன் நினைப்பா, கழுதை கூட கத்தும்டா, நாய் குறைக்கும்டா. அன்பாயிரு, பண்பாயிரு, பாசமாயிரு, நன்மையை சொல்லு, தீமையை தடு, நற்குணத்தை வளர்த்துக்கோ, பூமியில கர்வமா நடக்காத, பெருமை கொண்டு நடக்காத, உதவி மனப்பான்மையை வளர்த்துக்கோ, நன்மையை ஏவு, தீமையை தடு, நீ தொழு, பெற்றவங்களுக்கு உபதேசம் செய். இப்படியான உபதேசங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை குணத்தால் செதுக்க வேண்டும். இது நம்முடைய மரணத்திற்கு முன்னதாகவே நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்துல விதைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அதற்கான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.